அதை டெவலப் பண்ணி அதை நீங்க பண்றீங்க. அதுதான் நான் பண்ணேன். அதனாலதான் எனக்கு கெரியர் பிரேக் கிடைச்சு. இப்போ நாங்க மாணவர்களுக்கும் அதே தான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், வேரியஸ் இப்போ எங்க கிட்ட ஆன் டேட் கிட்டத்தட்ட 150 பேர் இந்தியால இருந்து படிக்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரணும், 4-5 ஸ்டேட்ஸ். அதுல 16 வயசுல இருந்து 74 வயசு வரணும் உள்ளவங்க டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லா தரப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னன்னா, கிளவுடு தெரியாம எந்த ப்ரொஃபஷன்லையும் இனிமேல் வேலை செய்ய முடியாது. எப்படி ஒருத்தருக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் தெரியாம 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் ஒரு டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும், லாயருக்கும் தெரிஞ்சிருக்கணும், பைலட்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும், இப்போ எல்லாருக்கும் கிளவுடு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதுக்கு மேல பில்ட் பண்ணும். நீங்க சொல்ற கிளவுடு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஆகாயத்தில் இருக்கிற அந்த கிளவுடு தான் தெரியும். புரியுது. மற்ற சாதாரண மக்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா தெரியாது. கிளவுட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு வெர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. அதான் கிளவுட். வெர்ச்சுவல். ஒரு காலத்துல வந்து பெரிய பெரிய சர்வர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அது வந்து ஸ்கேல் அப் பண்ணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணும் டேட்டாவை. இப்போ அந்த மாதிரி தேவையில்லாம, இப்போ உதாரணமா என்னுடைய ஐபோன் இருக்குன்னா ஒரு ஸ்டோரேஜ் இங்க முடிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளவுடு போகும். ஒரு ஃப்ரீ ஸ்டோரேஜ் 2 GB கொடுப்பான். அதுக்கு மேலேனா நம்ம வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி போகுது. இப்போ அது சம்பந்தமா நீங்க கத்துக் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ கிளவுட்ல வந்து 3 பெரிய பிளேஸ் சார். கிளவுட் ரொம்ப சிம்பிள் சார். 3 டெக்னாலஜி ஒரே நேரத்தில் வளர்ந்தது. ஸ்டோரேஜ் டிவைசஸ் டெராபைட்ஸ், கிகாபைட்ஸ் ஆன டேட்டாவை ஒரு சின்ன SSD டிரைவ்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. ப்ராசஸர் ஸ்பீட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. கேப்பபிலிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டிங்.